என்னோட பேர் லட்சுமணன். நான் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் ஏற்கனவே அருப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய இளைஞரணி தலைவராக திமுகவில் இருந்திருக்கேன். ஆனால் நான் இப்போ அதிலிருந்து நான் சில பல காரணங்களால் என்னால் விலக வேண்டியதாச்சு. இப்போ அம்மா நம்ம இப்போ வந்திருக்காங்க. அம்மாவுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கேன். அம்மாவோட ஆட்சி மலரட்டும். என் பேர் ஜோஸ்பின். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிஞ்சு ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கேன். ஆனால் அதிமுகவில் 40 வருஷமாக இருக்கிறேன். அண்ணா தொழிற்சங்கத்திலேயே அதே மாதிரி இருந்திருக்கேன். 40 வருஷமாக அம்மா இருக்கும்போதெல்லாம் இருந்த அந்த ஆட்சி அப்படியே ஏதோ தேவலோகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய் எதுவுமே சரியில்லாத இருக்குது. சமூக விரோத ஆட்சி மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கே. அதனால இதெல்லாம் மாறணும். நமக்கு ஒரு நல்லாட்சி வரணும். அதே மாதிரி நம்மளுடைய கழகம் அதிமுக கழகம் படிப்படியாக கீழே போயிட்டு இருக்குது. அதை தூக்கி நிறுத்தணும்னா கண்டிப்பா சின்னம்மா வந்தா மட்டும்தான் நடக்கும். அதனால அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க சொல்றதை கேட்கறதுக்காக வந்திருக்கோம். கோவை மாவட்டத்தில் அவங்களுடைய இந்த கழகம் நல்ல முறையில் சிறப்பாக செயல்பட என்னால் ஆன முயற்சிகளை நான் செய்வேன். கண்டிப்பா. நன்றி, வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஒன்றியத்திலிருந்து இன்னைக்கு மாண்புமிகு புரட்சி தாய் அம்மா சின்னம்மா அவர்களை ஆதரவு தெரிவிப்பதற்காக ராஜபாளையம் தொகுதியில் இருந்து அனைவரும் வருகை புரிந்திருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்திய அரசியலிலே ஒரு சிறப்புமிக்க வரலாற்றை அமைப்பதற்காக ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தருணம். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிவகுத்த இந்த அதிமுக கழகத்தை இன்று துரோகிகளும் அனைவருமே ஒன்று சேர்ந்து இன்று புரட்சித் தலைவர் சின்னம்மா அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் கழகத்தை மீட்டெடுத்து தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் தமிழக மக்களின் வாழ் உரிமைகளையும் மீட்டெடுப்பதற்காக அம்மா எடுக்கின்ற இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் அதிமுக ஒன்று இருக்குது என்று கடைக்கோடி தொண்டர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவி மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் உற்ற துணையாகவும் அனைத்து கரங்களும் ஆதரவு தந்து அம்மா அவர்களின் ஆணைகளை வலுப்படுத்த நாங்கள் அம்மாவர்களின் உத்தரவை நாங்கள் சிறப்போடு செய்வோம் என்று இந்த நேரத்திலே ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளிப்பதற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.